ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓபா ஃபெமி இது வரைக்கும் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான ஸ்பீச்செலாம் பேசினதில்லை. ஆனால் இன்றைக்கி ஓபா ஃபெமி பேசின பேச்சு இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அரங்கமே மறந்துட்டு மனசு அந்த அளவுக்கு மைஸ்கில்ல பிச்சு உதறியிருக்காரு. அப்படி ஓபா ஃபெமி என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாமா? முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானுக்கு எப்படி பண்ணுவோம் தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஓபா ஃபெமியோடைய தீம் மியூசிக் ஒலிக்குது. ஓபா ஃபெமி வராரு. ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓபா ஓபா அப்படின்னு சொல்லிட்டு வரவே இருக்கிறாங்க. ஓபா ஃபெமி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டான என்ட்ரன்ஸை பார்த்ததில்லை. அதனால் மக்கள் மத்தியில் சொல்கிறாரு, பாரிஸ் மக்களே, பாரிஸ் எந்த இதுக்கெல்லாம் சிறந்தது அப்படிங்க எனக்கு தெரியும். ஆனால் உலகத்திலேயே சிறந்தவர்கள் நீங்கள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிரூபிச்சிட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு என்ன நீங்கள் ஒரு கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு பாடல் மாதிரி என் பேரை நீங்கள் எல்லாருமே வாசிச்சிருக்கீங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் மக்கள் பார்த்தீங்கன்னா ஓபா ஓபான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது ஆல் ரைட், இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எனக்கு பிடிச்ச ஒரு நபர் மாதிரி நான் பேச விரும்புகிறேன். ஆமாம், நான் பால் ஹேமன் மாதிரி தான் இந்த இடத்துல பேச விரும்புகிறேன். பால் ஹேமன் எப்போவுமே ஒன்று சொல்லுவார், இது ப்ரிடிஷன் கிடையாது, இது ஸ்பாயிலர் அப்படிங்கிறது. அதே தான் நான் இந்த இடத்துலையும் சொல்கிறேன். மிஸ்டர் பால் ஹேமன் கிங் ஆஃப் த ரிங்கோடைய டோர்னமெண்ட்டோடைய கடைசியில் வெற்றி பெற்று அந்த கிங்கோடைய க்ரௌன் யாரோடைய தலையில் இருக்க போது தெரியுமா? இதுக்கு முன்னாடி பிராக் லெஸ்னரை வீழ்த்தி வெற்றி வாகையை மோதிரமாக அணிவித்த ஒரு நைஜீரியன் ஜெயண்ட், அது நான் தான். இப்போ த ரூலராக இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் நைட் ஆஃப் சாம்பியனில் கிங் பட்டத்தை வெற்றி பெற்று த ரூலருடைய கிங்காகவே மாறிடுவேன். பாலு, நான் என்ன எல்லாத்தையும் கண்டு பயந்து போயிட்டேன்னு நினைக்கிறியா? நான் இந்த இடத்துல எதை கண்டும் பயப்பட போகிறது இல்லை. த ரூலருக்கு கிங்கோடைய க்ரௌன் தேவைப்படுது. ஏன்னா அந்த க்ரௌனை வெற்றி பெற்று நான் சம்மர் ஸ்லாமில் ரோமன் எதிர்த்து ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக மோதுவேன். இதே தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அண்ட் பால் உன்னுடைய பேக் ஸ்டேஜ் பவர்னால் நீ என்னை எவ்வளோ வேணாலும் முடக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, இது ஸ்பாய்லரான ஒரு விஷயந்தான். மீண்டும் பிராக் லெஸ்னர் என்ன நோக்கி வந்தானா அவனை நான் உண்மையிலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன். அண்ட் ஆல்ரெடி பிராக் எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, நீ என்னை லிட்டில் பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஒரு 2-3 வாரமாகவே என் மண்டைக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நீ திருப்பி இந்த இடத்துல வரணும் அப்படின்னு முடிவு பண்ணனா தயவு செஞ்சு சொல்லிட்டு வா. ஏன்னா அப்பந்தான் நான் ரெடியாக இருப்பேன் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு. ஆல்ரெடி பிராக் நீ சொல்லிட்ட, இது 1 vs 1, அதாவது நீ ஒரு மேட்ச் வெற்றி பெற்றுட்ட, நான் ஒரு மேட்ச் வெற்றி பெற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லியிருக்கிற. அது நிஜம்தான். ஆனால் இந்த கவுண்ட் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. இதில் சில மாற்றங்களும் ஏற்படும், அதுக்கு நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பால் ஹேமன் கிங் ஆஃப் தி ரிங்கில் வின் பண்ணுவார் அப்படிங்கிறத காட்டிலும் சும்மா பிராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு டாமினிக் மிஸ்டரியோ வராரு. என்னப்பா இது, ஓபா ஃபெமி பேசுகிற வேண்டிய இடத்துல டாமினிக் என்ன வேலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் டாமினிக் மிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிங் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ணி தான் நான் கிங் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் லூச்சா லிபரேட்டோடைய கிங்கு அப்படிங்கிறத உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் தி ரிங்கை நான் தான் வெற்றி பெற போகிறேன், நான் தான் ஹெவி வெயிட் சாம்பியனாக சம்மர் ஸ்லாமாக மாற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஓபா ஒன்று சொல்கிறாரு, நான் பாரு, உங்கள் அப்பா ரே மிஸ்டரியோ அப்படிங்க எனக்கு தெரியும், அவர் திறமையான ஒரு மல்யுத்த வீரர் தான். அவரை நீ லூச்சாவுடைய கிங் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். நீ லூச்சாவில் ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட கிடையாது, அதாவது நீ ஒரு சிப்பாய் கூட கிடையாது, அதுக்கு கூட லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜேடி மெக்டனோ அப்படியே பின்னாடியோடய ஒரு சேர் எடுத்து ஓபா ஃபெமியோட முதுகில் அடிக்கிறாரு. பட் நான் ஓபாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொசு கடிச்ச மாதிரி அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜேடி மெக்டனை அட்டாக் பண்ணும்போது டாமினிக் மிஸ்டரியோ எப்படியோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஓபாக்கு ஒரு 619 போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலி ஓபா ஃபெமியோடைய பவரை பற்றி நமக்கு தெரியுமே, அவர் எல்லாரையுமே தூக்கி எறிஞ்சு கெத்தி காட்டிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் டாமினிக் மிஸ்டரியோக்கும் ஓபா ஃபெமிக்குமான செமிஃபைனல் கிங் ஆஃப் தி ரிங்கோடைய டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதுக்காக இப்படி ஒரு செகமெண்ட் நடத்திருக்கிறாங்க. சும்மா பிராக் லெஸ்னர் வேறு ஓபா ஃபெமி வம்புழுத்துட்டே இருக்காரு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.